தலைவரே வணக்கம். வணக்கம். ஏன் லேட் இவ்வளோ நேரம்? அதே தலைவரே கேட்குறீங்க. ஏர்டெலு, ஜியோ, வோடஃபோன்கார எல்லாம் ரேட் ஆயிடுச்சு பண்ணிட்டேன். நான் இப்போ ரீசார்ஜ் பண்ண போகிற இடத்துல அதை பற்றி தான் பேசிட்டு வரோம். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அது பாருங்க தலைவரே, எல்லா கம்பெனிக்காரும் சொல்லி வச்ச மாதிரி 20% மேலே ஏற்றிட்டாங்க தலைவரே. ஏண்டா நீங்கள் 2 பேரும் இன்டர்நெட் இல்லாமல் இருப்பீங்களா? இல்லை தலைவரே. அப்புறம் 20% இல்லை 70% ஏற்றினாலும் நாம அதை யூஸ் பண்ண தான் போகிறோம். எப்படி மாதம் பெட்ரோல் விட ₹1 ₹2 ஏற்றுங்களோ அதை எப்படி கண்டுக்காமல் நீங்கள் இருக்கிறீங்களோ அதே போல தான் இது ஏற்றினாலும் நீங்கள் கண்டுக்க போகிறது இல்லை. இதுக்கு என்ன தலைவரே பண்ணுறது? யூஸ் பண்ண மட்டும் என்ன தலைவரே, ரேட் கம்மியாயிருமா? கார்பரேட்டோட வேலை ஒரே ட்ராக் தான், வேலை ஏற்றுறதோ தவிர ஒருபோதும் இறக்க போகிறது இல்லை. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு தலைவரே? இதுக்கு தீர்வு கவர்மெண்ட் கிட்டே இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட பிஎஸ்என்எல் ஒன்று இருக்கு. அது கம்பேக் கொடுத்தாவே இது எல்லா பிரச்சனையும் தீர்ந்து. நீங்க 2 பேரும் நெட்டு பார்க்கறத விட்டுட்டு பொழப்ப பாருங்கடா. எப்ப பார்த்தாலும் போன நோண்டிட்டே இருக்காதீங்க. சரியா? வரட்டுமா? தலைவரே எங்கே கிளம்பிட்டீங்க? உட்காருங்க. இருங்க தலைவரே, போல அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. ஆனா நானும் போனுக்கு நெட்டு தீர்ந்து வச்சு ரீசார்ஜ் பண்ண தான் போறேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு?